ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேபி இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு, நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு அடிக்கடி இந்த வேர்டை வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இந்த பேபி இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது என்னென்னா, ஒன்ஸ் வந்து கரு ஃபார்ம் ஆயிடுச்சு, எக்கும் ஸ்பெர்மும் சேர்ந்து ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா யூட்ரஸில் வந்து பதிஞ்சு அது வளர ஆரம்பிக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் இந்த இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு இது மிஸ் ஆகுறனால தான் பார்த்திங்கன்னா ஓவலேஷன் கரெக்டாக நடந்துமே ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணியுமே பார்த்திங்கன்னா இது ஃபெயில் ஆனால் அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்துடும். ஸோ பேபி இம்ப்ளான்டேஷன் வந்து ரொம்ப முக்கியம். பேபி இம்ப்ளான்டேஷனுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன ஃபுட்டு சாப்பிட்ணும், சாப்பிடக்கூடாது, இது எல்லாமே ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். பேபி இம்ப்ளான்டேஷன் ஹெல்தி லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பேபி இம்ப்ளான்டேஷன் ஓவலேஷன் முடிஞ்சு எத்தனை நாளில் வந்து நடக்கும், இந்த பேபி இம்ப்ளான்டேஷன் நடக்கும்போது என்ன மாதிரியான உங்களுக்கு சிம்டம்ஸ் வரும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்பயுமே டயர்டாக இருக்கும், எப்பயுமே பிரெஸ்ட் பெயின் இருக்கும், எப்பயுமே வயிறு வலி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சிலருக்கு வந்து எதுவுமே ஃபீல் ஆகாது, 1-2 சிம்டம்ஸ் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க நீங்கள் இதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கலாம். நான் இதில் வந்து ஒரு 5 சிம்டம்ஸ் வந்து சொல்கிறேன். இல்லை எனக்கு ஆஸ் யூஷுவல் பீரியட் சிம்டம்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் இதோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ஆகுதா இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போ இம்ப்ளான்டேஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஓவலேஷன் முடிஞ்ச நாள்லேருந்து 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளே இம்ப்ளான்டேஷன் ஆகும். பட் எக்ஸாக்டாக கரெக்டான டேனா 6லேருந்து 10 நாளைக்குள்ளே ஆகும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 20ஆம் தேதி, ஸோ மார்ச் 20ன்னு வச்சுக்கலாம். ஸோ மார்ச் 20 வந்து உங்களுக்கு ஓவலேஷன் ஆகிருக்கு. அன்னைக்கு நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா அன்னையிலேருந்து ஒரு 6 நாள்லேருந்து 10 நாளைக்குள்ளே, அப்போது மார்ச் 26லேருந்து மார்ச் 30 இந்த தேதியில் தான் உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ ஓவலேஷன் முடிஞ்சு 6 நாள்லேருந்து 10 நாளைக்குள்ளே நடக்கும். சிலருக்கு 5 நாளில் நடக்கலாம், சிலருக்கு 14 நாள் 15 நாளில் கூட நடக்கலாம். மோஸ்ட்லி இம்ப்ளான்டேஷன் வந்து அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே நடந்துடும். அதனால தான் வந்து இந்த ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணுறவங்கலாம் டாக்டர் வந்து 2 வீக்ஸ் கழித்து கிட் போட்டு பார்க்க சொல்லுவாங்க. இப்போ சீரியஸாக நான் ட்ரை பண்ணல, நார்மலாக தான் ட்ரை பண்ணுறேன், ட்ரீட்மெண்ட்லாம் போல் வீட்டில் தான் நான் ட்ரை பண்ணுறேன், நான் வந்து எந்த ஒரு ஐயோ இந்த மாதிரிலாம் பண்ணலைன்றவங்க 15லேருந்து 18 நாளைக்கு அப்புறம் நீங்கள் ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இம்ப்ளான்டேஷன்றது 6லேருந்து 10 நாளைக்குள்ளே நடக்கும். ஸோ அப்போ இந்த சிம்டம்ஸும் எப்போ தெரியும்னா இந்த நாட்களுக்குள்ளே தான் நடக்கும். நான் சொன்ன மாதிரி ஓவலேஷன் முடிஞ்சு 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளே சிம்டம்ஸ் தெரியும். சிலருக்கு ஓவலேஷன் இப்போ ஒரு 20ஆம் தேதி நடக்கும், 22ஆம் தேதியே பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் தெரியுது எனக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் கிடையாது, அது உங்களோட ஓவலேஷன் சிம்டம்ஸ் தான் நடக்குது. ஓவலேஷனுக்கு அப்புறமா நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து ஆரம்பிக்கும், ஈஸ்ட்ரோஜன் லெவல் கம்மியாகி ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வரக்கூடியது தான் அந்த ஓவலேஷனை ஒட்டி வரக்கூடிய சிம்டம்ஸ். பட் ப்ரெக்னென்சி பேபி இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு 1லேருந்து 2 வாரம் கழிச்சு தான் ஆரம்பிக்கும். என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயர்ட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட. அதே மாதிரி காலையில் எந்திரிக்கும் போது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா தலை சுத்தல் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டயர்ட்னஸ் வந்து நானுமே என்னோட 2 ப்ரெக்னென்சிக்குமே அதுவும் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கெலாம் பயங்கரமாக எனக்கு டயர்டாச்சு, நிறைய தண்ணி தாகம் அடிச்சிச்சு, பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி தலை சுத்தல் வந்து எனக்கு இல்லை, ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணவங்களே எனக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு நான் செக் பண்ணேன், லைட்டாக தலை சுற்றுச்சு, காலையில் எந்திரிக்கும் போது ப்ரஷ் பண்ணும்போது கொமட்டுச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது உங்களுக்கு ஒரு அப்நார்மலாக ஏதோ உடம்பு சரியில்லாத மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன்னால் வரக்கூடிய சிம்டம்ஸாக இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்து மார்பகங்கள் அண்டு அடிவயிறில் வரக்கூடிய சின்ன வலி, ஸோ பிரெஸ்ட் பெயின்னு சொல்லுவோம்ல, அது வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு மாதிரி டைட்டாக இருக்குது, இல்லை ரொம்ப சாஃப்டாக இருக்குது, பெயினாக இருக்குது, ஒரு மாதிரி வீக்கமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, குளிக்கும் போதெல்லாம் பெயினாக இருக்குது அப்படின்றது மாதிரி. அதே மாதிரி அடிவயிறில் ஏற்படக்கூடிய சின்ன டிஸ்டர்பன்ஸ், அடிவயிறு தொப்புளுக்கு கீழே லெஃப்ட் இல்லை ரைட் சைடில் ஏதாவது ஒரு இடத்துல லைட்டாக குத்துற மாதிரி வலிக்குது அப்படின்னாலும் அதுவும் பேபி இம்ப்ளான்டேஷனால் வரக்கூடிய வலியாக இருக்கலாம். அதே மாதிரியே லைட்டாக வரக்கூடிய ரெட் கலர் ஸ்பாட்டிங், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான இம்ப்ளான்டேஷன் சிம்டம்ஸ். யூரின் போகும்போது லைட்டாக ஒரு நூல் மாதிரி ரெட் கலரில் போகும், பிங்க் கலரில் போகும். இது மாதிரி போனாலும் அது வந்து இம்ப்ளான்டேஷனாக ப்ளீடிங்காக இருக்கலாம். நார்மல் பீரியட்ஸ் வர மாதிரி ட்ராப்ஸ் மாதிரி வந்து வரும். உங்களோட இன்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் ரெட்டோ ப்ரௌனோ ஒட்டி இருக்கும்.
அதுவும் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கலாம். ஆனால் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது 1 or 2 டைம்லேயே நின்றும். இப்போ இன்றைக்கி ஒரு 2 தடவை வருது, லைட்டாக தான் வரும், அந்த பெயின்லாம் பெருசாக இருக்காது உங்களுக்கு. அது வரும்போது 1 or 2 ட்ராப் வருது, நெக்ஸ்ட்டு 1 or 2 பாப் வருது, அடுத்து 3rd டேலேருந்து சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா இது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. பட் அதிகமாக பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்லை, அது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆர் பீரியட்ஸ் வரப்போகுது அப்படின்றதுக்காக அர்த்தம். ஸோ இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்கிறது 1-2 துளி பிளட் தான் வரும், இல்லைனா யூரின் போகும்போது லைட்டாக நூல் மாதிரி ரெட் கலரில் வரும். இதுதான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதுவும் நான் சொன்ன மாதிரி ஓவலேஷன் முடிஞ்சு 1 வாரத்துலேருந்து 2 வாரத்துக்குள்ளே நடக்கும். அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக வரும். எப்போயுமே ஓவலேஷன் முடிஞ்சு அதிகமாக வரும், பட் அந்த மாதிரி வரதை விட கொஞ்சம் அதிகமாக வரும். கலர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா மில்கி க்ரீமி ஒயிட்டாக இருக்கலாம். அதாவது ரொம்ப தண்ணியாக இருக்காது. ப்ரெக்னென்சி டிஸ்சார்ஜ் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஒரு மில்கி க்ரீம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கும். லைட் எல்லோவாக இருக்கலாம், பட் ரொம்ப எல்லோ ரொம்ப க்ரே அந்த மாதிரிலாம் இருக்காது. லைட் எல்லோ கலரில் மில்கி க்ரீமாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக வந்து உங்களோட அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்காது. அதே மாதிரியே யூரின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் சொல்லுவோம்ல, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால உங்களுக்கு நார்மலாக நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் யூரின் போவீங்களோ அதை விட உங்களுக்கு அதிகமாக அடிக்கடி வர மாதிரி ஃபீலாக இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி அப்போது நான் ஃபீல் பண்ண ஒரு ப்ரெக்னென்சி சிம்டம்ஸில் இந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷனும் ஒன்று. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த இது தான் நடக்கும். இது போக சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாமிட் வர்றது, பசி வந்து சிலருக்கு சுத்தமாக சாப்பிட பிடிக்காது, சிலருக்கு சாப்பிட பிடிக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ப்ரெக்னென்சி வாமிட்லாம் இம்ப்ளான்டேஷனோட சிம்டம்ஸ் கிடையாது, ஹச்சிஜி ஹார்மோன் ப்ரெக்னென்சி ஹார்மோன் வந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய சிம்டம்ஸ். ஒன்ஸ் வந்து உங்கள் யூட்ரஸில் கரு பதிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஹார்மோன் டெவலப் ஆகும்ல, அந்த ஹார்மோன்ஸ்னால் வரக்கூடியது தான் இந்த வாமிட் வருது, தலை சுத்தல், கிரேவிங்ஸ், இல்லைனா ஸ்மெல் பிடிக்காமல் இருக்குது, இது எல்லாமே. பட் இம்ப்ளான்டேஷனோட சிம்டம்ஸ் வந்து இதுதான் இம்ப்ளான்டேஷனோட சிம்டம்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏர்லியாகவே ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு லைட் பிங்காக வருது அப்படின்னா கூட நீங்கள் டாக்டர்கிட்ட போய் ப்ரெக்னென்சி ஸ்ட்ராங்காக டேப்லெட் ஆர் இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்கன்னா அதை போட்டுட்டு நீங்கள் வந்துக்கலாம். ரொம்ப இந்த சிம்டம்ஸ் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. இப்போ வந்து நமக்கு வந்து அது மைண்டில் வந்து நமக்கு அதை நினச்சிக்கிட்டே இருக்கணும், நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது நான் சொல்ல வரலை. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போது சிலருக்கு வந்து சுத்தமாகவே வந்து சிம்டம்ஸ் வந்து தெரியாது, ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. பட் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் ஆல்ரெடி வந்துட்டுருக்கிறவங்க இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நாள் தள்ளி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்குமே சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன்லாம் டாக்டர் கொடுக்குறனால, டேப்லெட் கொடுக்குறனால அந்த டேப்லெட் ப்ரொஜெஸ்ட்ரானோட சைடு எஃபெக்ட் கூட சம்டைம்ஸ் வந்து வெயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக வரலாம், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வரலாம். ஸோ அவங்களாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நான் உள்ளபடி சொல்கிறேன், நான் வீடியோ போட்டுட்டு நான் முடிக்கணும் அப்படின்றதுனால சொல்லலை. உண்மையாகவே ட்ரீட்மெண்ட் போகிறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அவங்களாம் இக்னோரே பண்ணிடுங்க, கவலையே படாதீங்க. வருதா வந்துட்டு போகுது, இதுவா எதுனாலும் ஓகே அப்படின்னு நாள் தள்ளி போகிறதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு விஷயத்தையும் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எதுவுமே சிம்டம்ஸ் தெரியாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குன்னா இம்ப்ளான்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். மற்றபடி உங்களெல்லாம் குழப்பறதுக்காக நான் சொல்லலை. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.